வணக்கம். பைத்தான் பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பைத்தானோட ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை அலசப் போறோம். குறிப்பா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் எக்ஸெப்ஷன்ஸ். எரர் இல்லாத சூப்பரான கோட் எழுத இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். சரி, நேரத்தை வீணாக்காம உள்ளே போலாமா? 2.6 மில்லியன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. GitHub டேட்டா படி மாசம் 2.6 மில்லியன் டெவலப்பர்ஸ் பைத்தன் யூஸ் பண்றாங்க. போன வருஷத்தை விட இது 48.78% அதிகம். சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு அசுர வளர்ச்சி. பைத்தன் ஏன் இவ்ளோ ட்ரெண்டிங்ல இருக்குங்கிறதுக்கு இந்த நம்பர்ஸே ஒரு பெரிய சாட்சி. இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. டைப்ஸ்கிரிப்ட், ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி மொழிகளோட போட்டி போடும்போது பைத்தனோட ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பிரமிக்க வைக்குது. 2025ல உருவான புது AI ரெபாசிட்டரிஸ்ல பாதிக்கு மேல பைத்தன்ல தான் இயங்குது. அதனால பைத்தன் கத்துக்க நீங்க செலவு பண்ற டைம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். நோ டவுட். ஓகே, செக்ஷன் 1, கண்ட்ரோலிங் த ஃப்ளோ. அதாவது நம்ம ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகணும்னு கண்ட்ரோல் பண்றது. ரோட்ல டிராஃபிக் போலீஸ் வண்டிகளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்பர் இஸ் கிரேட்டர் than 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோன்னு வைங்க. அது ட்ரூ ஆனா மட்டும்தான் அதுக்கு கீழே இருக்கிற கோடு ரன் ஆகும். தப்பா இருந்தா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போடும். ரொம்ப சிம்பிளான லாஜிக், ஆனா செம்ம பவர்ஃபுல். அடுத்து லூப்ஸ். இதுல 2 விதம் இருக்கு. ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் குறிப்பிட்ட தடவை மட்டும் திரும்ப திரும்ப ரன் பண்ண ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஆனா ஒரு கண்டிஷன் எப்ப வரைக்கும் ட்ரூவா இருக்கோ அது வரைக்கும் தொடர்ந்து ரன் ஆகணும்னா அதுக்கு நாம வைல் லூப் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்களேன். ஒரு லூப் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா உடனே அந்த லூப்பை விட்டு வெளியே வர பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். முடிவில்லாம ஓடுற லூப்க்கு இது ஒரு சடன் பிரேக் மாதிரி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். பிரேக் கொடுத்தா லூப் மொத்தமா நின்னுடும். ஆனா கண்டினியூ கொடுத்தா அந்த குறிப்பிட்ட ரவுண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு லூப் கண்டினியூ ஆகும். அப்புறம் பாஸ் அப்படின்னு இன்னொரு கீவேர்டு இருக்கு. ஃபியூச்சர்ல கோட் எழுதிக்கலாம், இப்போதைக்கு அது காலியா இருக்கட்டும் நீ நினைக்கிற இடத்துல இந்த பாஸை ஒரு பிளேஸ் ஹோல்டரா நாம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷன் 2, பில்டிங் reusable functions. நம்ம கோடோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஒரே கோடை திரும்ப திரும்ப எழுதுறதை தவிர்க்கவும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். இது கிட்டப்பட்ட ஒரு ஃபேக்டரி மாதிரி. பைத்தான்ல டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு இதை நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது 2 வழி இருக்கு. ஒன்னு கரெக்டான ஆர்டர்ல பாஸ் பண்றது, இதுக்கு பேரு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இன்னொன்னு ஆர்டர் பத்தி கவலைப்படாம அந்த பாராமீட்டரோட பேரையே டைரக்டா மென்ஷன் பண்ணி பாஸ் பண்றது, இது கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வரும்னு தெரியாத சூழ்நிலையே பைத்தான் எவ்ளோ ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணது பாருங்க. ஒரு ஆஸ்டரிஸ்க் போட்டா போதும், எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நாம அனுப்பலாம். அதுவே 2 ஆஸ்டரிஸ்க் போட்டா அதை டிக்ஷனரி ஃபார்மேட்ல அனுப்பலாம். ஒருவேளை நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்கலன்னா டிஃபால்ட் பாராமீட்டர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு முழு லிஸ்டையே கூட நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ண முடியும். இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஃபங்க்ஷன் ஃபேக்டரி எல்லா கால்குலேஷனையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ரிசல்ட்டை மெயின் ப்ரோக்ராம்க்கு திரும்ப கொடுக்கறதே இந்த ரிட்டர்ன் தான். இது இல்லனா ஃபங்க்ஷன் முழுமையடையாது. மேக்ஸ்ல நாம படிச்ச recursion கான்செப்டை பைத்தான்லயும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் தனக்குத்தானே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்ட அதுதான் recursion. இது ஒரு ஃபேக்டரிக்குள்ள இன்னொரு ஃபேக்டரி ஓடுற மாதிரி. ஆனா ஒரு வார்னிங், இதுக்கு சரியான எக்ஸிட் கண்டிஷன் கொடுக்கலன்னா இது உங்க கம்ப்யூட்டர் மெமரியை மொத்தமா காலி பண்ணிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இங்க இருக்கிற ட்ரை ரிகர்ஷன் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 1, 3, 6, 10, 15, 21ன்னு வரிசையா ரிசல்ட் வந்திருக்கு. இத மேக்ஸ்ல ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம கொடுத்த வேரியபிள் பேஸ் கண்டிஷனான 0வை ரீச் ஆகிற வரைக்கும் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில நின்னுடும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட், செக்ஷன் 3, ஹேண்ட்லிங் பைத்தான் எக்ஸெப்ஷன்ஸ். ரியல் வேர்ல்ட்ல நாம என்னதான் பெர்ஃபெக்ட்டா கோட் எழுதினாலும் சில சமயம் அது ஃபெயில் ஆகதான் செய்யும் இல்லையா? அப்படி ஆகும்போது ப்ரோக்ராம் மொத்தமா கிராஷ் ஆகாம காப்பாத்துற ஒரு சேஃப்டி நெட் தான் இந்த எக்ஸெப்ஷன்ஸ். சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது நம்ம கோடோட ஸ்ட்ரக்சர்லயே தப்பு இருக்கு, அதனால ரன் ஆகாதுன்னு அர்த்தம். ஆனா எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரலா கரெக்ட் தான், ஆனா ரன் ஆகும்போது ஏற்படுற ஏதோ ஒரு தப்பால ப்ரோக்ராம் பாதியில நிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் இருக்கு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்ட் சின்டாக்ஸ் எரரோட டெர்மினல் அவுட்புட் இருக்கு. ரைட் சைட்ல ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ண ட்ரை பண்ணும்போது வர 0 டிவிஷன் எரர் எக்ஸெப்ஷன் இருக்கு. நம்ம கோட்ல எங்க என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்க இந்த ட்ரேஸ் பேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஒரு டெவலப்பரா நாம அடிக்கடி ஃபேஸ் பண்ற சில காமனான பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ் இங்க இருக்கு. தப்பான டேட்டா டைப்பை யூஸ் பண்ணா டைப் எரர், டிஃபைன் பண்ணாத ஒரு வேரியபிள கூப்பிட்டா நேம் எரர், ஒரு லிஸ்டோட லிமிட்டை தாண்டி இண்டெக்ஸை தேடினா இண்டெக்ஸ் எரர். இப்படி ஒவ்வொன்னும் நாம எங்க சறுக்கணும்னு துல்லியமா காட்டி கொடுத்துரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கத்தான் ட்ரை எக்ஸெப்ட் அப்படிங்கிற பிளாக் நமக்கு தேவைப்படுது. எரர் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிற கோட ட்ரை பிளாக்குக்குள்ள போட்டா பைத்தான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணும். ஒருவேளை அங்க எரர் வந்தா ப்ரோக்ராமை நிறுத்தாம எக்ஸெப்ட் பிளாக் அந்த எரரை ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிடும். இது கூடவே ஃபைனலி பிளாக்கையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எரர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஃபைனலா செய்ய வேண்டிய கிளீன் அப் வேலைகளை இது கச்சிதமா முடிச்சிடும். சரி, இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்றதால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பாத்துருவோம். பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தா ப்ரோக்ராம் பாதியில நிக்காம ரன் ஆகும், கோடும் ரொம்ப கிளீனா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இது ப்ரோக்ராமோட ஸ்பீடை கொஞ்சம் குறைக்கலாம், அதோட கோடோட காம்ப்ளெக்சிட்டியும் கொஞ்சம் அதிகமாக்கும். இப்ப நாம இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். பைத்தானோட முக்கியமான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட அடுத்த பெரிய ஏஐ இல்லனா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல இந்த லாஜிக்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூப்பரான கோட்ஸ் எழுத ஆல் தி பெஸ்ட். அடுத்த டாபிக்ல உங்களை மீட் பண்றேன்.